யூடியூப்ல இருந்து வந்து பயந்ததுக்கு ஆடு இந்த வீடியோவுக்கு லைக்க போடு. ஏதாவது குறை இருந்தால் கமெண்டில் சொல்லவும். கடைசியில் சந்திப்போம். இப்ப இருக்க இளைஞர்கள்லாம் வந்து நடிகர்கள் கட்சி தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிரபலத்துக்காக கட்சி கொள்கைகள் பார்க்காம போய் சேர்றாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்து? இந்த சூழலை எப்படி நம்ம மாத்தலாம்? சாம்பார் ஆப் எனக்கு உட்காருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. தமிழன் ஏன் அடிமையானான் அப்படிங்கிற நூல்ல நம்ம ஐயா காப்பா அரவாணன் அவர்கள் தமிழர்கள் அடிமையானதற்கு ஒரு காரணம் சொல்றாங்க. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழிவான சிந்தனை. இப்ப நம்ம மொழியை விட ஆங்கிலம் அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உதாரணம் தெரியல. சொல்றேன். இரண்டாவது, தன்னின பகை. நான் உயர்ந்த சாதி, அவன் தாழ்ந்த சாதி என்று ஒருவரை ஒருவர் தாழ்த்தி வீழ்த்தி கொள்கிற தன்னின பகை. மூணாவது, போர்க்குணம் இன்மை. முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணமற்று போகும். அந்தனால இவன் போர்க்குணமற்று போயிட்டான். எதா இருந்தாலும் சைத்துக்கிறான். விடுப்பா எதுக்குப்பா பிரச்சனை, விடுப்பா எதுக்குப்பா பிரச்சனைன்னு எல்லாற்றையும் பயமா பயந்துட்டான். தெரியுதுடா, கால் எடுக்க வந்து இதா இருக்கு, உள்ளுருக்கு நடுங்குதுடா, எனக்கு என்ன பயம். சைத்து அடிமை ஆயிட்டான். அடுத்தது அவர் சொல்றது அளவு கடந்த திரைக்கவர்ச்சி. இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்குது, எல்லா மாநிலங்களிலும் திரைப்படம் இருக்குது, சினிமா இருக்குது. ஆனா இந்த நிலத்தில் மட்டும்தான் திரைப்படத்தில் நடித்தால் மட்டுமே நாடாள போதும், அதற்கான தகுதி வந்து விடுதுன்னு எண்ணுகிற எண்ணம் இருக்குது. உனக்கு எனக்கு ஆகல, நமக்கு பேச்சுவார்த்தை வேணான்னு ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட. அந்த வருஷம் 2023 நாசமா போனதுக்கு முழு காரணமே உங்க பொழுதுபோக்குங்கிறது வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு சற்று இளைப்பாறுதல் தான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இளைப்பாறுதலே முழு நேரமும் ஒரு வாழ்க்கையை ஆயிர முடியாது. பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஒன்று பாருங்க, பொழுதுபோக்கிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு ஒருபோதும் தயார் செய்ய முடியாது. அருகில் இருக்கிற கேரளாவில் மம்முட்டி, மோகன்லாலை விட சிறந்த நடிகர்கள் உண்டா? ஏன் அவங்க கட்சி தொடங்கல? அது எப்படி முடியும்? மம்முட்டி கிட்ட இதே மாதிரி ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார், நீங்க எல்லாம் ஏன் அரசியலுக்கு வர்றதில்லைன்னு. எங்க நாட்டு மக்கள் இளைஞர்கள் திரையரங்குகளில் தங்கள் தலைவர்களை தேடுவதில்லையே என்று போயிட்டார். இந்த சினிமாவில் நடிக்கிறது நீ அண்ணே, ஒரே ஒரு தடவை கையை விட்டு அடிச்சு காட்டினேன், கையா. பிரேம் நசீர் உங்களுக்கு தெரியுமா? மலையாளத்தின் உச்ச நட்சத்திரம், சூப்பர் ஸ்டார். 500 படங்களை முதலில் நடித்தவர் அவர்தான். அவர் காங்கிரஸில் இருந்தார். மேடையில் பேசும்போது பிரேம் நசீர் பேசுறார். காங்கிரஸ் கட்சியில் கூட்டத்தில் இருக்கிற எந்திரிச்சவன்லாம் அவரை உட்கார சொல்லு அப்படின்னு சொல்றான். பக்கத்தில் இருந்த ஒரு தலைவர் ஒளி வாங்கிக்கிட்ட போய், ஹே அமைதியார் உட்கார், அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், அதனாலதான் சொல்றேன் அவரை உட்கார சொல்லு, பக்கத்தில் இருக்கிற பேர் சொல்லுன்னு. உனக்கு புரியுதா? அவனை போய் நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு, நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு. உருட்டி விட்டா அந்த உருட்டை நம்பிட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இந்த பிரேம் நசீர் லட்சக்கணக்கான ரசிகர்களை எல்லாம் வர சொல்லிட்டார். எதுக்கோ பிரேம் நசீர் சேட்டன் கூப்பிடுறாருன்னு கூட்டிட்டான். மேடையில நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்றாரு. செருப்பு கழட்டி வீசிட்டான். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிடுவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. நடந்தது, இறங்கி போயிட்டாரு. இது வரைக்கும் இவனுக்கு அந்த எண்ணம் வரல. ஆனா இங்க ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம், ஆகப்பெரிய சான்றோர்கள், அறிஞர்கள், அவ்வளவு பேர் பிறந்த ஒரு இனத்தில் பிறந்த இவன் பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்கும் அவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. இது என்ன பண்ணணும்னா, எடுத்தவொடனே இதை எப்படி வீழ்த்துறது அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. விடணும், விட்டு அப்புறம் தான் பார்க்கணும். எம்ஜிஆரை முன்னுதாரணமாக சொல்லவே கூடாது. எம்ஜிஆர் வந்த கால சூழல் வேற, அந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழல் வேற. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதனால இந்த திரைக்கவர்ச்சி, இந்த பணம் கொடுத்து வாக்கை பறித்தல், இந்த இலவசங்களை அறிவிப்பது, ஓட்டுக்கு இந்த இது மகளிருக்கு 1000, இளைஞர்களுக்கு பெண்களுக்கு 1000,
இளைஞர்கள் இந்த தமிழ் மகனுக்கு 1000, இது எல்லா கொடுமையும் சேர்த்து மாத்தி வீழ்த்துவதற்கு பெயர் தான் புரட்சி. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். போட வேண்டியதானே? அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். அதை நம்ம செய்யணும். அதனால இது அப்படி இருக்கும், கொஞ்ச நாள் இருக்கும். அது விளம்பரத்திற்கு வெளிச்சம் தேவை, வெளிச்சத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. அதனால அதை போய் கண்டுக்க வேண்டியதில்லை. என்னை கேட்டாங்க எப்படிங்க அது அப்படின்னு. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை நாடமாட்டான், தேட மாட்டான். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை தேடுவான். ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது.